ராஜஸ்தானில் திருமண நிகழ்வின் போது பயன்படுத்தப்பட்ட சுமார் 14.5 லட்சம் ரூபாய் பணத்தால் உருவாக்கப்பட்ட மாலையை கும்பல் ஒன்று கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தை ஏற்படுத்தி கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டது எப்படி? சரமாக 500 ரூபாய் நோட்டுகளை கோர்த்து மீட்டர் கணக்கில் உருவாக்கப்பட்ட இந்த பணமாலையை தான் கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. சுமார் 14.5 லட்சம் மதிப்பிலான பணமாலை மீட்கப்படுமா? ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில்தான் இந்த கோலாகல திருமணம் நடைபெற்றது. மணமக்களுக்கு அணிவிப்பதற்காக அந்த மாநில வழக்கத்தின்படி பணமாலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஹரியானாவிலிருந்து அந்த பணமாலையை வாடகைக்கு எடுத்து வந்திருந்தனர். 500 ரூபாய் தாள்களால் உருவாக்கப்பட்ட அந்த பணமாலையில் சுமார் 3000 நோட்டுகள் கோர்க்கப்பட்டிருந்தன. கோலாகலமாக அரங்கேறிய திருமண விழாவில் மணமக்களுக்கு பணத்தால் ஆன மாலையை அணிவித்து உறவினர்களும் பொதுமக்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதே மர்ம கும்பல் ஒன்று அந்த பணமாலையை எப்படி கொள்ளையடிப்பது என்று நோட்டம் விட்டுள்ளன. எப்படியும் மாலையை திருப்பிக் கொடுக்க எடுத்து செல்வார்கள் என்று கணித்த அந்த கும்பல் அதற்காக திட்டம் போட்டு காத்திருந்தது. திருமணத்திற்கு பிறகு மணமகனின் உறவினர் ஷாத் என்பவர் மற்றொரு நபருடன் ஹரியானாவிற்கு பண மாலையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஹுண்டாய் கிரெட்டாவில் வந்த கொள்ளை கும்பல் சுஹர்பூர் கிராமத்திற்கு அருகே அதிவேகமாக வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளனர். இந்த மோதலில் ஷாத்தும் அவரது நண்பரும் இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டனர். காரிலிருந்து கைத்துப்பாக்கியுடன் இறங்கிய கும்பல் அவர்களை சுற்றி வளைத்து தாக்கி மிரட்டி அந்த பணமாலையை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பித்துச் சென்றனர். தலையில் காயமடைந்த ஷாத் நிலைகுடிந்து கீழே விழுந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆழ்வார் போலீசார் இந்த கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.